வணக்கம் வீட்டு நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இப்போ ஏற்கனவே இந்த லாக்டவுன் முடிஞ்சிரும் அப்படி எதிர்பார்த்துக்கும் போது திரும்ப நீடிச்சு விட்டாங்க சில தளர்வுகளோட. பட் இருந்தாலும் முழுமையாக தமிழகம் எங்கும் நம்ம ட்ராவல் பண்ண முடியாத அளவுக்கு சூழல் இருக்குது. இப்படியோட சூழலில் நம்ம கம்பெனியுடைய சிஎம்டி குருஜி அவர்கள் இதுக்கப்புறம் உங்களை மக்களை சந்திக்காமலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி முடிவெடுத்துக்கிட்டு உங்களை சந்திக்கிறதுக்காக நாளை, அதாவது 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, மொத்தம் இந்த 3 நாட்கள், செவ்வாய், புதன், வியாழன், இந்த 3 நாட்களும் கோவை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற அனைத்து லீடர்களையும் அனைத்து உறுப்பினர்களையும் சந்திக்கிறதுக்காக 3 நாள் கோவையில் இருக்க போகிறாங்க. அதாவது நாளை, அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாள் அவர் சந்திக்கிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இன்னைக்கு அத்தனை நாள் உள்ளங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர் தினசரி நீங்கள் சேனல்லையே பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் நேரில் பார்க்காத நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவரெல்லாம் நேரில் சந்தித்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்திருக்கும், அவருடைய அனுபவத்தை நீங்கள் உள்வாங்கியிருக்கும், அவருடைய அறிவுரையை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த பிளாட்ஃபார்மை நாம் இந்த உங்களுக்கு அமைச்சிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா, சமூக இடைவெளி, உங்களுடைய பாதுகாப்பு, அரசாங்க உத்தரவை மதிக்கிறது, இப்படி பல்வேறு காரணங்களுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த நிகழ்வை ஒரு ஆர்கனைஸ் நிகழ்வாக நடத்ததான் முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது ஷெட்யூலு காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 11:30, 2வது ஷெட்யூலு 11:30க்கு ஆரம்பித்து 1 மணிக்கு, 3வது ஷெட்யூல் 2 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 2 மணிக்கு ஆரம்பிச்சு 3:30 மணி, 4வது ஷெட்யூல் 3:30 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடியும், 5வது ஷெட்யூல் 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 மணிக்கு முடியும். இப்படி ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 5 ஷெட்யூல் பிளான் இருக்கும். ஒரு ஷெட்யூலுக்கு 25 நபர்கள் மட்டுமே அனுமதி. அவர்களும் வரும் பொழுது கட்டாயம் மாஸ்க் அணிஞ்சு வரணும், சமூக இடைவெளி கடைபிடிக்கணும். ஏன்னா அரசாங்கம் சொல்லியிருக்கு, நம்முடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பேட்சுக்கு 25 பேர். ஸோ இப்போ அந்த 25 பேர் யார் அப்படின்னா, யாரெல்லாம் அட்வான்ஸாக புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு டைம் அலாட் பண்ணிட்டே இருக்கும். அந்த அலாட்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் எப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த டைமுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னே அங்கே கலந்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டாக வந்தீங்கன்னா நேரடியாக அப்புறம் திரும்ப கலந்துக்கிறதுங்கிறது, ஏன்னா அந்த இடையில கலந்துட்டு நல்லா இருக்காது இல்லையா? ஸோ எம்டி மீட்டிங் நம்ம கரெக்டான டைம் அவரை மீட் பண்ணணும், அதுதான் நம்ம கரெக்டாக செய்ய வேண்டிய விஷயம். ஸோ மொத்தத்தில் என்னென்னா, நீங்கள் எந்த டைம் அலாட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு அந்த டைமுக்கு நீங்கள் வந்துக்கணும். சரி, எப்படி அலாட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம டைம் அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் சொல்கிற நம்பரை தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. 7708825000. திரும்ப சொல்கிறேன், 7708825000. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை, நீங்கள் என்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர்றீங்களா, புதன்கிழமை வர்றீங்களா, வியாழக்கிழமை வர்றீங்களா, அதில் காலை 10 to 11 வர்றீங்களா, இல்லை 11 to 1 வர்றீங்களா, இல்லை 2 மணி to 3:30 மணிக்கு வர்றீங்களா, இல்லை 3:30 to 5 மணிக்கு வர்றீங்களா, 5 மணிலேருந்து 6:30 வர்றீங்களா, இந்த டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் உங்களுக்கு எந்த டைம் கேப் இருக்குதோ அதை நீங்கள் கரெக்டாக அலாட் பண்ணிக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த டைமுக்கு கரெக்டாக வாங்க. வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவருடைய எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு அவருடைய அனுபவத்தை கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை கேட்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, அவர் சந்திக்கிறதே ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருமே நீங்களா உங்கள் டீமில் எத்தனை வராங்க, சும்மா மொத்தமாக எங்கள் டீம் வர்றாங்க 10 நிமிஷம் அப்படி புக் பண்ணாதீங்க. கன்ஃபார்மாக யார் வர்றாங்களோ அவங்க பேர், யார் வர்றாங்கன்னு சொன்னாலும் அவங்க பேர் சொல்லணும், அவங்க யூசர் நேம் சொல்லணும், அவங்களோட மொபைல் சொல்லணும், சொல்லி நீங்கள் புக் பண்ணணும். யாராக இருந்தாலும் அவங்க பேர், மொத்தமாக நான் வர்றேன் கூட 5 அப்படி சொல்லக்கூடாது. வர்றது யார், அவங்க பேர் என்ன, குறைஞ்சி வச்சு அவங்க மொபைல் நம்பர், இதெல்லாம் சொல்லி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஒரு பேட்சுக்கு 25 பேர்த்து நம்ம அலாட் பண்ணுறோம். ஸோ இப்படி ஒரு டைம் ஷெட்யூல் கரெக்ட் தேர்ந்தெடுத்து அந்த டைமுக்குள்ள எம்டி சந்திங்க. ஸோ இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. உங்கள் அணியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எப்படா எம்டி பார்ப்போம்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை நம்ம கம்பெனி சிஎம்டி குருஜி அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கோவை மாவட்டத்தை சுற்றி உள்ள, உதாரணத்துக்கு நீலகிரி பக்கத்தில் திருப்பூர், ஈரோடு, ஈவன் சேலம், இதை சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் மெயின் லீடர்ஸ், இந்த அச்சீவர்ஸ் எல்லாருமே ஆஃபீஸுக்கு வாங்க. ஆஃபீஸையும் பார்த்த மாதிரி இருக்கும், கூடவே குருஜியோட ஸ்பீச்சையும் கேட்ட மாதிரி இருக்கும், அவரையும் நேர் சந்திச்சு ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ மிக முக்கியமான வாய்ப்பு, தெளிவாக இருந்துங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சேலரி அச்சீவர்ஸ், இந்த பகுதியில் இருக்கிற சேலரிஸ் அத்தனை பேருமே கட்டாயத்தில் கலந்துக்கிட்டு உங்களுடைய டீமையும் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க. ஸோ மொத்தத்தில் நான் திரும்பவும் சொல்கிறேன், பொன்னான வாய்ப்பு கோவை மாவட்டம் மற்றும் அதை சுற்றி உள்ள V3 மெம்பர்ஸ் அண்ட் லீடர்ஸுக்கு. கரெக்டாக செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள், ஒரு நாளைக்கு 5 ஷெட்யூல். திரும்ப டைம் சொல்கிறேன், 10 to 11:30, 11 to 1 மணி, திரும்ப 2 to 3:30 மணி, 3:30 மணி to 5 மணி, ஈவன் 5 மணிலேருந்து 6:30 மணி. ஸோ மொத்தத்தில் 1.5 மணி நேரம் ஒரு ஷெட்யூல், 5 ஷெட்யூல். இதில் உங்கள் டைம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் கரெக்டாக வாங்க. அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் வர யாருக்குமே உள்ள அனுமதி கிடையாதுங்கிறத நான் தாழ்மையை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய நலனை கருதி, இந்த கொரோனா அரசாங்க உத்தரவை கருதி இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இதுக்கு பூர்ண ஒத்துழைப்பு நீங்கள் கொடுக்கணும். ஸோ கரெக்டாக எல்லாரும் அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க.
அத்தனை பேருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு கரெக்டாக ஷெட்யூல் போட்டு உங்கள் டைமை கரெக்டாக சூஸ் பண்ணி ஒவ்வொருத்தர வாங்க, சரிங்களா? ஸோ மொத்தத்தில் வந்து கரெக்டாக கலந்துக்கிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கிங்க. வாழ்த்துக்கள், வணக்கம்.